உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டான விஷயம் கலிஃபோர்னியாவோட ஆரஞ்சு ஸ்கை. சாதாரணமாக மத்தியான நேரத்தில் நம்மளோட வானம் நீல நிறத்தில் தானே இருக்கும். இங்கே என்னடான்னா கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா பகுதியில் வானம் நல்லா ஆரஞ்சு நிறத்தில் இருக்குங்க. பார்க்க செவ்வாய் கிரகம் போல சான் பிரான்சிஸ்கோ மாறினதுக்கு என்ன காரணம்? பகல்ல நம்ம வானம் ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு? நம்மளால ஏன் பகல்ல நட்சத்திரங்களை பார்க்க முடியறதில்ல? இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தாங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் என் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சூரியனோட ஒளி வெள்ளை நிறத்தில் இருக்குன்னா வானமும் ஏன் வெள்ளை நிறத்தில் இல்லை, அது ஏன் நீல நிறத்தில் இருக்கு? அதுக்கு காரணமும் சூரிய ஒளி தாங்க. 1672 ஐசக் நியூட்டன் ஒரு சின்ன சோதனை செஞ்சு ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஒளி ஒரு பிரிசத்தை கடந்து போகும்போது 7 நிறங்களா பிரியுதுங்கிறத அவர் பார்த்தாரு. அவர் ஒளி பல நிறங்களோட தொகுப்புன்னு முதல்ல கண்டுபிடிச்சாரு. இதுக்கான ஆதாரம் நம்ம வானவில் தாங்க. விப்ஜார்னு நம்ம சொல்ற வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இந்த 7 வண்ணங்களும் சேர்ந்தது தாங்க சூரியனோட ஒளி. நம்ப முடியலையா? நான் ஒரு சின்ன சோதனை செஞ்சு காமிக்கிறேன். என் கையில் இருக்கிற டிஸ்கை பாருங்க. இதுதான் ஒரு நியூட்டன் டிஸ்க். இதுல வானவிலோட 7 நிறங்களுமே இருக்கு. இந்த டிஸ்கை வேகமா சுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல இந்த டிஸ்கை நான் என்னோட ஹேண்ட் ஃபேன்ல மாட்டேன். இப்போ நான் இதை வேகமா சுத்த விடுறேன். என்ன ஆகுதுங்கிறத பாருங்க. இந்த டிஸ்க்ல இருக்கிற எல்லா கலருமே சேர்ந்து ஒரு ஒயிட் கலர்ல மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நான் சாக்லேட் வச்சு ஸ்பீட் ஆஃப் லைட் கண்டுபிடிச்சேனே, அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இந்த ஸ்க்ரீன்ல வர டைட்டில் கார்டை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் மின்காந்த அலைகளுக்கு வேற வேற அலைநீளம் இருக்குன்னு. இதே மாதிரி இந்த விப்ஜார் ஒளிக்கற்றையில இருக்கிற ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு அலைநீளம் இருக்குங்க. இதுல வயலட், இண்டிகோ, ப்ளூ நிறங்களுக்கு அலைநீளம் கம்மியாகவும், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுக்கு அலைநீளம் ஜாஸ்தியாகவும் இருக்குங்க. இதுக்கும் நம்ம வானம் ஏன் நீல வண்ணத்துல இருக்குங்கிறதுக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? சொல்றேன். நம்ம காற்று மண்டலத்துல 78% நைட்ரோஜனும், 21% ஆக்சிஜனும், 0.93% ஆர்கனும், 0.04% கார்பன் டை ஆக்சைடும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சிறு துகள்களும் இருக்குங்க. புழுதி, எரிமலை சாம்பல், நீராவி, மகரந்த தூள்னு கண்ணுக்கு தெரியாத துகள்கள்லாம் இருக்குங்க. இந்த சூரியன்ல இருந்து வர ஒளி காற்று மண்டலத்துல வந்து சேர்ந்ததும் இந்த சிறு துகள்களோட மோதி செதறுது. எந்த நிறம் எவ்வளவு செதறுதுங்கிறது அந்த நிறத்தோட அலைநீளத்தை பொறுத்துங்க. நீல நிறத்தோட அலைநீளம் கம்மியா இருக்கிறதுனால அது துகள்களோட மோதும் போது அதிகமா செதறுது. சிவப்பு நிறத்தோட அலைநீளம் அதிகமா இருக்கிறதுனால அது துகள்களை சுலபமா தாண்டி போயிடும். இந்த நீல நிறம் நம்ம காற்று மண்டலத்துல அதிகமா செதறதுனால தான் நம்மளோட வானம் நீல நிறத்துல இருக்கு. இது சயின்ஸ்ல ராலே ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சவர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த லார்ட் ராலே. இப்போ ஒரு கேள்வி, சன்ரைஸ் மோதும் சன்செட் மோதும் வானம் ப்ளூ கலர்ல தானே இருக்கணும், ஏன் ஆரஞ்சு கலர்ல இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா சூரிய ஒளி மத்தியான நேரத்துல காற்று மண்டலத்துல டிராவல் பண்ற தூரம் ரொம்ப கம்மிங்க. ஆனா காலையிலயோ சாயங்காலமோ அடிவானத்துல இருந்து பார்க்கும் போது சூரிய ஒளி எக்ஸ்ட்ரா தூரம் டிராவல் பண்ணுங்க. தூரம் அதிகமாகும் போது ஒளிச்சிதறலும் அதிகமாகும். எல்லா ப்ளூ கலருமே செதறினதுனால மிச்சம் இருக்கிற எல்லோ, ஆரஞ்சு, ரெட் மட்டும்தாங்க பூமிக்கு வந்து சேருது. அதனாலதாங்க சன்ரைஸ் சன்செட் டைம்ல மட்டும் வானம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. பேசிட்டே இருந்தா போர் தாங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சு பார்த்துடலாமா? என்கிட்ட ஒரு டேங்க் இருக்குங்க. இந்த டேங்க்ல நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த தண்ணி தான் இப்போதைக்கு நம்மளோட காற்று மண்டலம். சரிங்க, இந்த டார்ச் எடுத்து டேங்க்ல அடிச்சா இந்த தண்ணியோட கலர் வெள்ளையா தாங்க தெரியுது. நம்ம காற்று மண்டலத்தில் சிறு துகள்கள் இருக்கிறத ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி டேங்குக்கு நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃப்ளாஷ் லைட்டை டேங்க்ல அடிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க. டேங்கே ப்ளூ கலர்ல மாறிடுச்சுல்ல. ப்ளூ கலரோட வேவ் லென்த் பாலில் இருக்கிற புரோட்டீன் மாலிக்யூலோட வேவ் லென்த்தோட கம்மி. அதனால தான் ப்ளூ கலர் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி இந்த டேங்கே ப்ளூ கலரில் தெரியுது. பாருங்க, இந்த ஃப்ளாஷ் லைட்டை டேரெக்டாக டோரில் அடிக்கும் போது அதோட ஒயிட் கலர் தெரியுது.
ஆனா அதை டேங்க் வழியா அடிக்கும் போது ப்ளூ கலர் ஃபில்டர் ஆகி மிச்சம் இருக்கிற எல்லோ ஆரஞ்சு ரெட் வந்து இந்த டோர்ல தெரியுது. அதனாலதான் நம்ம சன்னு பார்க்க வெள்ளையா இல்லாம பழுப்பு கலர்ல தெரியுது. இனிமேல இருந்து யாராவது உங்ககிட்ட வந்து வானம் ஏன் நீல நிறத்துல இருக்குன்னு கேட்டா நீங்க பதில் சொல்லிடுவீங்க தானே? சான் பிரான்சிஸ்கோல என்ன நடந்தது? வானம் ஏன் ஆரஞ்சு கலர்ல இருக்கு? கடந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து சான் பிரான்சிஸ்கோல கொடூரமான காட்டு தீ பரவிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் 30 லட்சம் ஏக்கருக்கு மேல காடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இந்த அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தீயை கட்டுப்படுத்த ரொம்ப முயற்சி செய்றாங்க. இந்த காட்டு தீனால காற்றுல அதிகமான சாம்பல் துகள்கள் கலந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியும்ல, பார்ட்டிகல்ஸ் அதிகமானா எந்த கலருக்கு ரொம்ப கஷ்டம்? ப்ளூ கலருக்கு தான் ரொம்ப கஷ்டம். ப்ளூ எல்லாமே செதறினதுனால சான் பிரான்சிஸ்கோ வானத்துல மிச்சம் இருக்கிற கலர் ஸ்பெக்ட்ரம்ல எல்லோ, ரெட், ஆரஞ்சு மட்டும் தாங்க தெரிஞ்சிச்சு. இந்த சாம்பல் துகள்கள் கம்மியானதும் வானம் திரும்ப நீல நிறமா மாறிடும். கடைசியா ஒரு கேள்வி, பகல்லையே நம்மளால நட்சத்திரங்கள் பார்க்க முடியல, அதுக்குமே இந்த ப்ளூ லைட் தாங்க காரணம். வானத்துல இந்த ப்ளூ லைட் அதிகமா செதறினதுனால தான் நம்மளால நட்சத்திரங்களை பார்க்க முடியல. நம்ம ஒரு வேளை பகல்ல நிலால நின்றுட்டு இருந்தோம்னா அங்க காற்று மண்டலம் கிடையாது. அதனால அங்க ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகாது. அங்க வானம் பிளாக் கலர்ல தான் இருக்கும். அதனால நம்ம எல்லா நட்சத்திரங்களும் பகல்லையே பார்க்கலாம். சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த். என்றென்றும் உங்கள் நண்பன்.